அமெரிக்கன் ஹீரோஸ் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறாங்க. அது எப்படி, ஏன், எதுக்கு அப்படிங்கிறத தெரியல. நேற்று ஒரு படம் பார்த்தேன், ஹோம் ஸ்வீட் ஹோம். இந்த படத்தினுடைய கதைகளும் பேங்காங். நீங்கள் பட்டாயோ காட்டுவாங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன், அதில் காட்டவே இல்லை. இந்த படம் ஒரு டெரரான, ஒரு டெரிஃபிக்கான ஒரு மூவி. பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் பேஸ்மெண்ட்டெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். கதை என்னங்கிறத சொல்லிடுவோம் நம்ம. ஹீரோ பேங்காங் ஏர்போர்ட்டுக்குள்ளே வராரு ஃபேமிலியோட. அந்த போட் ஹவுஸ் பர்ச்சேசிங் எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப பொண்ணு காணாம போகிறாங்க. எங்கடா பொண்ணா காணோம் அப்படின்னு பார்த்தா ஒரு மாங் கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணு காப்பாற்றினதுக்கு நன்றி அப்படிங்கிறப்ப, நீ தான் இந்த உலகத்தையே காப்பாற்ற போகிற அப்படிங்கிற. டேய், மாங்கையும் விட்டு வைக்கலையாடா நீங்கள்? அவர் வாயாலேயே சொல்ல வச்சுருங்க, அமெரிக்கன் பீப்புள் தான் இந்த ஊரை காப்பாற்றலும் அப்படின்ட்டு விட்டுருவா. இவனுக்கு இதே வேலையாக போச்சு. உடனே ஹீரோ வந்து இது சரிப்படாது, என் பொண்ணை காப்பாற்றினது நன்றி, எனக்கு பல வேலைகள் இருக்குது அப்படின்னு கிளம்பி மாலுக்கு போகிறாங்க ஃபேமிலியோட. அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறப்ப பரபரப்பாக ஒரு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா வில்லனை காட்டுறாங்க. வில்லன் யார் அப்படின்னா, சப்சர்வென்ட்ஸ்னு ஒரு படம் ஒன்று 2024 வந்தது. மேகனா ஃபாக்ஸ் அதில் ரோபாவாக நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த ஹீரோ தான் இந்த படத்தில் வில்லன். இதை தாண்டி ஒரு பெரிய வில்லன் இருக்கேன், அதுக்கு பின்னாடி நான் வரேன். அவனுடைய கண்ணில் படுற ஆட்கள் எல்லாத்தையுமே டுப்பு டுப்பு டுப்புன்னு கண்ணில் சுட்டு எரிஞ்சிடறான். ஹீரோ சும்மாவாக இருப்பாப்புல, கதாநாயகிட்ட ஓடி போய் பார்த்து மீட் பண்ணி, இங்கே பாரு, நீயும் பொண்ணும் பாத்ரூமில் ஒளிஞ்சிருங்க, எனக்கு வேலை இருக்குன்னு. என்ன வேலை இருக்குது? நான் மக்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. டேய், நீ ஃபேமிலியோட வந்தீனா, நீ அந்த பாத்ரூமில் போய் ஒளியணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நான் மக்களை காப்பாற்றன்ட்டு கன் எடுத்துக்கிட்டு வில்லனை நோக்கி வந்து, இவர் கண்ணை கீழே போட்டுரு, இல்லை சுட்டுருவேன் அப்படிங்கிறப்பல. முடியாது அப்படின்னா சுட முயற்சி பண்ணுறாப்புல. அவன் சுடுறான், ஒதுங்கி நின்றாப்புல. ஒரு விஷயத்தை வில்லன் பண்ணுறான். சிரிச்சுக்கிட்டு டக்குன்னு தன்னுடைய ஷர்ட்டை ஓப்பன் பண்ணால் அது வெடிக்குது. வெடித்த உடனே லாங் ஷாட்டில் என்னென்னா, மால்ல இருந்து நெருப்பு ஜுவாலைகள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. இதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, சம்மந்தமே இல்லாமல் ஊர் மக்கள்லாம் ஜாம்பியாக மாறிடுறாங்க. அது ஒரு வைரஸ் பரவிச்சாட்டுறது. அந்த நெருப்பில் இருந்துட்டு பாத்ரூமில் ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அம்மாவும் பொண்ணும் வெளியில் வராங்க. ஃபோனை ட்ரை பண்ணால் ஃபோன் எடுக்கல அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே இருப்பானா, அங்கே ஓனர் செத்து கிடக்கிறாப்புல. பின்னாடி போய் ஃபோன் எடுத்து பேசலாம் ட்ரை பண்ணால் அதுவும் வேலைக்கு ஆகல. பொண்ணை துரத்துறான் ஒரு ஜாம்பி. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை காட்டுறப்ப என்னதான் ஃப்ரேம் வச்சாலும், ஜுராசிக் பார்க் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த கிச்சன் ஷோரூம், அந்த கண்ணாடியில் அந்த பொண்ணு எதிரிகிறது, இவன் ஒடியாடுறது அப்படின்ட்டு அதே ஃப்ரேமை அப்படியே வச்சுருக்காங்க இந்த படத்துலையும். அங்கேருந்து தப்பிக்கிற கதாநாயகி ஒரு பஸ்ஸில் ஏறி எஸ்கேப் ஆகிறா. இப்போ ஹீரோ டக்குன்னு உயிர் பொழைச்சி எந்திரிச்சு நிற்கிறாரு. ஆப்போசிட்டில் ஒரு போலீஸ். இங்கே இருந்த வில்லன் எங்கே அப்படின்னா தெரியல அப்படின்னா, இவ்வளோ பெரிய சத்தத்தில் வெடிச்சதே, அப்போ வில்லன் எங்கே, பாடி எங்கே, அதை காணோம். அந்த போலீஸுக்கு பின்னாடியே ஸ்கர்ட் அணிஞ்ச ஒரு சின்ன பொண்ணு வந்து என்ன பண்ணுவா, போலீஸை நரன்னு கழுத்து அறுத்து விட்டு ஹீரோவையும் துரத்த ஆரம்பிப்பா. சும்மாலாம் துரத்த மாட்டா. பில்டிங் மேலே ஸ்பைடர்மேன் மாதிரி கரகரன்ட்டு ஒடியாடுறது. எவ்வளோ அடி அடித்தாலும், கட்டி போட்டாலும், கத்தியில் ஊற்றினாலும், துப்பாக்கியில் சுட்டாலும் அந்த பொண்ணு வந்து சாவே இல்லை. இது சாகவே கூடாதுங்கிற விமோச்சனை வாங்கின ஒரு பொண்ணாட்டு இருக்குது. அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஹீரோ தப்பிச்சு மாலை விட்டு வெளியில் வரப்ப, நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த இந்த பேய் மாதிரி ஒரு உருவம் இருக்கு இல்லையா, அது இருக்கும் ஒரு 200 அடி அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு ஹீரோவை துரத்திட்டு இருக்கோம். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இந்த கேப்பில் ஓப்பனிங்கில் சொன்ன மாங்கு டக்குன்னு இப்போ ஹீரோ கையை பிடிச்சிருவார். நான் சொன்னது நடந்ததா அப்படின்னு. என்ன அப்படின்னு, நீ தான் இந்த ஊர் மக்களை காப்பாற்றி ஆகணும்னு. என்ன அப்படின்னா, நீ செத்துட்ட, நரகத்துக்கான கீயே நீதான் ராஜா அப்படின்னு சொல்கிறார். ஹீரோ பேரதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாப்புல. அப்போ நான் யார் அப்படின்னா, நீ ஒரு பேய் அப்படிங்கிறார். இப்போ ஹீரோவுக்கு பெரிய டாஸ்க் ஒன்று இருக்குது. மனைவி மகளை காப்பாற்றி ஆகணும். அந்த நரகத்துக்கான கீயை இவர் தான் போய் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஒரு பெரிய வில்லன் இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அவருக்கும் மாங்குக்கும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு 4-5 ட்விஸ்ட்டுகளோட இந்த படம் நன்றி வணக்கத்தோட முடியும். இந்த படம் ஒரு 1.5 மணி நேரம் தான் போகும். போர் அடிச்சதுன்னா மட்டும் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பொழுது போகலை அப்படிங்கிறதுக்காக பொழப்புக்கு எடுத்துகிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ன கோபிச்சிக்கூடாது. அடுத்து இதே போல் வேற ஒரு அமெரிக்கன் ஹீரோ எந்த நாட்டை காப்பாற்றுறாரு, எந்த மக்களை காப்பாற்றுறாருன்னு ஏதோ ஒரு படம் கிடைக்கும் கண்டிப்பாக. அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடுறேன். நம்ம சேனலில் இதே போல் வேறு நல்ல படங்கள்லாம் இருக்குது, அதை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேரும் பண்ணி விடுங்க.